எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்களுக்கு திருமயம் தொகுதியில என்ன பிரச்சனை இருக்கு, திருமயம் தொகுதிக்கு என்ன வேணும், அதெல்லாம் தெரிந்தவரா சிந்தாமணி? எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லாத ஒரு தொகுதி இது. ஒரு எம்எல்ஏவா ஒரு 5 வருஷமும் அமைச்சரா ஒரு 5 வருஷமும் இருந்த திரு ரகுபதி அவர்கள் கிட்டத்தட்ட 10 வருஷம் டிஎம்கே கிட்ட இருந்திருக்கு. இந்த ஊரு பெருசா டெவலப்மெண்ட் எதுவுமே கண்டுடல இந்த 10 வருஷத்துல. தொடர்ச்சியா எம்எல்ஏ, மினிஸ்டர், அது முக்கியமான போர்ட்போலியோ எல்லாம் வச்சிருந்த அமைச்சர் ரகுபதி, அவரை எதிர்த்து போட்டிடுறீங்க, உங்களுக்கு பயமா எல்லாம் இல்லையா? தளபதி இருக்காரு, அப்புறம் என்ன? அவங்களும் ஆண்டு முடிச்சுட்டாங்கல்ல, ஏன் நீ புதுசா வர்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வேணும் கண்டிப்பா. இது வரைக்கும் யாரும் அங்க கண்டெஸ்ட் பண்ணவும் இல்லை சொல்லிக்கிற மாதிரி வேற எந்த கட்சியும். அவைக்காக கண்டிப்பா ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும்னு நம்புறேன். விஜயை நம்பணும்ல இந்த மக்கள், அது தொகுதிக்குள்ளார இருக்கா என்ன உங்களுக்கு? அந்த அவர் விஜய்னா அவர் அவங்க வீட்டுல ஒரு ஆளா தான் அவங்க பாக்குறாங்க. ஒரு கட்சி ஆரம்பிச்சவராவோ இல்ல ஒரு நடிகராவோ இல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவராவோ அவங்க யாருமே பார்க்கல. அவரோட சொந்தமா பாக்குறாங்க எல்லாரும். என் பேரன் நிக்கிறான், என் பையன் நிக்கிறான், அவருக்கு போடாம என்ன பண்ணுவோம், நீங்க தைரியமா போங்க, நம்ம தான் ஜெயிக்கிறோம் அப்படின்னு நிறைய மகளிர் சொல்றதையும், ஒரு வயசு சின்ன பசங்க எங்களுக்காக ஓட்டு கேட்கறதையும் நான் பாக்குறேன். இந்த தொகுதியில திரு வைரமுத்து அதிமுக வேட்பாளர், அவருமே அந்த தொகுதியில அதிமுகவுடைய முகமா இருக்காரு. அவரும் கிரவுண்ட்ல போயிட்டு பெரிய அளவுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவரையெல்லாம் எப்படி எதிர்கொள்ள முடியும் உங்களால? அவங்க எல்லாம் பணத்தை நம்பி ஓட்டு கேட்கறதுல இருக்காங்க. நம்ம பணத்தை நம்பி ஓட்டு கேட்கல. நம்ம மக்களை நம்பி போயிருக்கோம். அவங்க கிட்ட ஓட்டு கேட்கிறோம். அவங்க ஓட்டுக்கு இவ்வளவு ரூபான்னு கொடுத்து கேட்கறதுக்கு ஆல்ரெடி ரெடி ஆயிட்டாங்க, இல்ல கொடுத்துட்டும் இருக்காங்க. பொதுவா நீங்க அந்த ஏரியாவுக்கு இப்ப போய் கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றது தண்ணி இல்ல, தண்ணி காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறோம், இல்ல கம்மாய்கள்ல இருக்க தண்ணியும் கிளீன் பண்ண முடியல அவங்களால, இல்ல சாதாரண கேட்ட ஒரு முள்வேலியை கூட இப்ப இருக்க அரசாங்கம் அமைத்து தரல அவங்க. திமுக அதிமுகவுக்கு மாற்று எந்த விதத்துல டிவிகே மேடம்? நாங்க அவங்களுக்கும் வித்தியாசமானவங்க, ஒரு மாற்று. அதே போல அங்க இருக்கிற திமுக அதிமுக தலைவர்களோட எங்க தலைவர் பெஸ்ட்னு என்ன சொல்லுவீங்க? இந்த திராவிட மாடல்னு சொல்றாங்க. 50-60 வருஷ கட்சின்னு சொல்றீங்க. பெருசா என்ன பண்ணிட்டாங்க? பேசிக்கா கொடுக்க வேண்டிய ஒரு பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு கூட இவங்களால கொடுக்க முடியல. திருமையில அந்த ஒர்க் பண்ண வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, பொதுவா இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வெளியில போய் வேலை பாக்குறவங்க நிறைய ஃபேமிலியை விட்டுட்டு, ஏன்னா இங்க வேலை வாய்ப்பு சுத்தமா எதுவுமே கிடையாது, 0. நம்ம தமிழ்நாட்டுல இருந்தோ இல்ல அந்த பகுதியில இருக்கவங்களுக்கு அங்க வேலை வாய்ப்பே கிடையாது. ஐடி விங்குன்னு டிஎம்கேல ஒன்று இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு அதுக்கு ஒரு மாநாடுக்கு போடுறதுக்கு காரணமே டிவிக்கே தான். எங்களை சொல்றாங்கல்ல, நீங்க டிஜிட்டல் கட்சி, ஆன்லைன்ல மட்டும்தான் நீங்க இருக்கீங்க, இன்ஸ்டா ஃபேஸ்புக்லாம் எடுத்துட்டா நீங்க கிடையாதுன்னு. இப்ப எத்தனை அமைச்சர் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. திமுக அதிமுக டிவிக்கே பார்த்து கத்துக்கிச்சுன்றீங்க. சிஎம் உட்பட நம்ம தளபதியை பார்த்து தான் கத்துக்கிட்டு இருக்காரு. அவரோட வார்ட்ரோப் உட்பட ரேம்ப் வாக் நடக்கிறது. இத்தனை வருஷம் நீங்க அரசியல் கட்சி டிஎம்கே மாநாடு நடத்துறாங்க, எத்தனை இதுல நீங்க ரேம்ப் வாக் நடந்து பார்த்துருக்கீங்க? ஏன் உங்களுக்கு வாக்கு செலுத்தணும் திருமயம் தொகுதி வேட்பாளர் சிந்தாமணிக்கு? சொல்லிக்கிற மாதிரி உங்க ஊர் ஒன்றும் பெருசா டெவலப் ஆகல. புதுசா ஒரு தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுங்க. இப்ப உங்க வீட்டுல ஒரு பொண்ணு, ஒரு பேரனோ பேத்தியோ நின்னா வாய்ப்பு கொடுப்பீங்கல்ல. ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தாதான் அவங்களால என்ன பண்ண முடியும் பண்ண முடியாதுன்றதே தெரியும். ஸோ அந்த ஒரு வாய்ப்பை என்னையே உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் பரபரப்பாக தமிழகம் முழுவதும் ஆங்கங்கே பிரச்சார களமாகவே பெரிய திருவிழாவாகவே மாறிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் திருமயம் தொகுதியில் நாம இருக்கிறோம். பரபரப்பான தேர்தல் பிரச்சாரத்திற்கிடையே நம்முடைய தாவேகா வேட்பாளர் சிந்து என்கிற சிந்தாமணி நம்முடைய இருக்கிறார். அவரிடம் நேரம் கேட்டிருந்தோம், உடனே கொடுத்திருந்தாங்க. மேடம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க தேர்தல் பிரச்சாரத்திற்கிடையே முதல்ல நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்களுடைய ஆதன் தமிழ் சார்பாக நீங்க வெற்றி பெற வாழ்த்துக்கள் மேடம். முதல்ல நன்றி. முதல்ல உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அதே போல மக்களுக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உங்க தொகுதி மக்களுடைய கேள்வியாவே இதை நான் வைக்கிறேன். யார் இந்த சிந்தாமணி? உங்களுக்கும் திருமயம் தொகுதிக்கும் என்ன சம்பந்தம் மேடம்? எல்லா விமன் மாதிரியும் நானும் நார்மலா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். நான் திருமயம்க்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா, நான் பிறந்தது வளையப்பட்டி, பொன்னமராவதி வளையப்பட்டி. அது திருமயம் தொகுதியில இருக்கு.
சரி. ம். நீங்க அந்த இடத்துல பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு அந்த திருமயம் தொகுதியை பற்றி தெரிஞ்சிருக்கணும்ல? உங்களுக்கு திருமயம் தொகுதியில என்ன பிரச்சனை இருக்கு? திருமயம் தொகுதிக்கு என்ன வேணும்? அதெல்லாம் தெரிந்தவரா சிந்தாமணி? திருமயம் தொகுதி வந்து ஒரு எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லாத ஒரு தொகுதி எனக்கு தெரிஞ்சு. இது ஒரு எம்எல்ஏவா ஒரு 5 வருஷமும் அமைச்சரா ஒரு 5 வருஷமும் இருந்த திரு ரகுபதி அவர்கள் கிட்டத்தட்ட 10 வருஷம் டிஎம்கே கிட்ட இருந்திருக்கு. ஆனா ஒரு ஒரு மேஜர் கனெக்டிங் பாயிண்டா இருக்கு அது நடுவுல. ஏன்னா இந்த திருச்சி ஹைவேல லொக்கேட் ஆயிருக்கு, இந்த பக்கம் ராமேஸ்வரம் வரைக்கும் இருக்கு. ஹைவேல லொக்கேட் ஆயிருக்கு இந்த ஊர். பெருசா டெவலப்மெண்ட் எதுவுமே கண்டுடல இந்த 10 வருஷத்துல. அதாவது டிஎம்கே ஆண்ட இந்த 10 வருஷத்துல, அதுக்கு முன்னாடி ஏஐடிஎம்கேல இருந்திருக்கு, மாத்தி மாத்தி இவங்களே தான் ஆண்டிருக்காங்க. பட் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் டெவலப்மெண்ட் இல்ல, பேசிக்கான ஃபெசிலிட்டி கூட இல்ல. திமுக அதிமுக இந்த தொகுதியில ரொம்ப பலமா இருக்கக்கூடிய வேட்பாளர்கள், அதுவும் ஒரு எக்ஸ்எம்எல்ஏ வைரமுத்து, அதே போல தொடர்ச்சியா எம்எல்ஏ மினிஸ்டர், அதுவும் முக்கியமான போர்ட்போலியோ எல்லாம் வச்சிருந்த அமைச்சர் ரகுபதி, அவரை எதிர்த்து போட்டிடுறீங்க. உங்களுக்கு பயமெல்லாம் இல்லையா? பயமெல்லாம் இல்ல, என்ன பயம்? அவங்களும் மனுஷங்க தானே. இல்ல ரொம்ப பலமானவங்களை எதிர்த்து போட்டிடுறீங்களா? அந்த தொகுதியில ரொம்ப பலமானவங்க, அவங்க கிட்ட உங்களால மோத முடியுமா? ஏன் மோத முடியாது? தளபதி இருக்காரு, அப்புறம் என்ன? அவர் அறிவிச்சிருக்காரு. கண்டிப்பா அவங்களும் ஆண்டு முடிச்சுட்டாங்கல்ல. ஏன் நீ புதுசா வர்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வேணும் கண்டிப்பா. இது வரைக்கும் யாரும் அங்க கண்டெஸ்ட் பண்ணவும் இல்லை சொல்லிக்கிற மாதிரி வேற எந்த கட்சியும். சோ தாவேகாக்கு கண்டிப்பா ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும்னு நம்புறேன். தொகுதிக்குள்ளார சிந்தாமணிக்கு என்னென்ன தேவைன்னு ஏதேனும் மக்கள் கிட்ட கேட்டிருக்கீங்களா? அதே போல மக்களுக்கு நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்ற உங்ககிட்ட விஷன் ஐடியா இருக்கா? திருமையில அந்த ஒர்க் பண்ண வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, பொதுவா இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து வெளியில போய் வேலை பார்க்குறவங்க நிறைய, ஃபேமிலியை விட்டுட்டு வெளிநாடுகள்லயும் சரி வெளி ஊர்லயும் சரி. ஏன்னா இங்க வேலை வாய்ப்பு சுத்தமா எதுவுமே கிடையாது, ஜீரோ. சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இண்டஸ்ட்ரியோ, பெல் கம்பெனி இருக்கு, ஆனா பெல் கம்பெனில யார் வேலை பார்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதர் ஸ்டேட்ல இருந்து வந்து வேலை பார்க்குறாங்களே தவிர நம்ம தமிழ்நாட்டுல இருந்தோ இல்லை அந்த பகுதியில் இருக்கவங்களுக்கு அங்க வேலை வாய்ப்பே கிடையாது சுத்தமா. அங்க படிச்ச பட்டதாரிகள் நிறைய பேர் வேலை இல்லாம தான் இருக்காங்க. பெல் மாதிரி ஒரு நிறுவனம் இருக்குன்னாவே அந்த இடம் கொஞ்சம் ரொம்ப பெரிய இடம் இல்ல, அதாவது டெவலப்மெண்ட் ஏரியான்னு கூட சொல்ல முடியும். ஆமா, ஆனா அங்க ஒன்றும் டெவலப்மெண்ட்டே இல்லையே. டெவலப்மெண்ட் ஆகாத அளவுக்கு பாத்துக்கிட்டு இருக்காங்க கரெக்டா. அப்பதான் ஏன்னா திருப்பி திருப்பி இவங்க கிட்டே போவோம் அப்படின்னு சொல்லி சுத்தமா எந்த டெவலப்மெண்ட்டும் கிடையாது. ஒரு 8 மணிக்கு மேல நீங்க போனீங்கன்னா அவசரத்துக்கு கூட சாப்பிட்றதுக்கு கூட இடம் இல்ல, அந்த மாதிரிதான் இருக்கு. விவசாயம் பண்ணக்கூடிய இல்ல அந்த நல்ல மண் வளம் உள்ள இடங்கள்லயும் தண்ணி பற்றாக்குறை. ஸோ பொதுவா நீங்க அந்த ஏரியாவுக்கு இப்ப போய் கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றது தண்ணி இல்ல, தண்ணி காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறோம், இல்ல கம்மாய்கள்ல இருக்க தண்ணியும் கிளீன் பண்ண முடியல அவங்களால, இல்ல சாதாரண கேட்ட ஒரு முள்வேலியை கூட இப்ப இருக்க அரசாங்கம் அமைத்து தரல அவங்களுக்கு. இந்த தொகுதியை பொறுத்தவரையில அமைச்சரா இருக்கக்கூடிய திரு ரகுபதி அவர்கள் இப்ப இந்த 5 வருஷம் அமைச்சரா இருந்து வேலை செஞ்சிருப்பாரு, சரிங்களா? அவரோட தொகுதியை என்ன அவ்வளோ என்ன பெரிய அளவுக்கு செய்யாமலா விட்டுருப்பாரு? செய்யாம தான் விட்டுருக்காரு. நிறைய ஊர்ல இப்ப அவரை நீங்க சர்வே எடுத்தேன்னு சொல்றீங்க, எடுத்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய ஊர்கள்ல அவரை உள்ளே விடல, டோட்டலா அப்செக்ட் பண்ணிருக்காங்க, நீங்க உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா அவர் சொன்னது நிறைய வந்து பண்ணல, சொன்னது எதுவுமே பண்ணல. அந்த ஒரு சில விஷயம் போன தடவை அவர் ஓட்டு கேட்டதே இந்த தேர்தலோட கடைசி, நான் இனிமே நிக்கல ஓட்டு போடுங்கன்னு சொல்லி தான் கேட்டு ஜெயிச்சிருக்காரு. நிறைய வந்து கோயில்களுக்கு பண்ண வேண்டியது பண்ணல அப்படின்றது அந்த அந்த ஊர்ல இருக்க மக்களோட பரவலான கருத்து. வேற என்ன மேடம் இந்த தொகுதியில மக்களுக்கு இதெல்லாம் செய்யணும்ன்ற ஏதேனும் திட்டம் வச்சிருக்கீங்களா? நீங்க ஏதாவது ஒரு பிளான் வச்சிருக்கீங்களா? எனக்கு நீங்க ஓட்டு போட்டா நான் இதை செய்வேங்க திருமயத்துக்கு அப்படின்னு ஏதாவது? எனக்கு ஃபர்ஸ்ட் அங்க ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தணும். அதாவது அங்க வந்து நார் இருக்குல்ல, தென்னை மட்டை நார், அது வந்து அதிக அளவுல வருது. ஸோ அதை நம்ம வந்து ப்ராப்பரா ஃபேக்டரி ஆல்ரெடி அங்க ஒன்று இருக்கு போல, பட் அந்த அளவுக்கு அது செயல்பாட்டுல இல்ல. நம்ம அதை எடுத்து அதுக்கு ஒழுங்கா ஒரு ஃபேக்டரி போட்டா அந்த இதை வந்து நம்ம உரமா யூஸ் பண்ணி அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். அங்க இருக்கவங்களே இதுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து நிறைய பேர்த்து அங்க வேலையில அமர்த்தலாம். இன்னொன்னு இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ் மட்டும்தான் அங்க இருக்கு. படிக்கிறது கண்டிப்பா எல்லாரும் வெளியூர் தான் போறாங்க. நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் ஒன்று, அப்புறம் பார்க்கு, பிள்ளைகள் விளையாடுறதுக்கு இல்ல போறதுக்கு அங்க சுத்தமா எந்த பொழுதுபோக்கு இது எதுவுமே கிடையாது. சுத்தி திருமயம் சுத்தியே சொல்றேன். ஸோ அது போடுறப்ப இன்னும் நல்லா டெவலப் ஆகும். திருமயம் கோட்டையை வந்து பெருசா அவங்க டெவலப் பண்ணவே இல்லை. அந்த கோயில்கள்லாம் கிட்டத்தட்ட 300-400 வருஷத்து பழமையான கோயில். சிவன் கோயில் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, இல்லை பெருமாள் கோயில் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, அதை நம்ம டூரிசம் டெவலப் பண்ணா நல்ல ரெவென்யூ ஜெனரேட் பண்ணலாம். ஸோ அதை வச்சு நம்ம ஊரை நல்லா இன்னும் செழிப்பமாக்கலாம். உங்க ஊரு அந்த தொகுதிக்குள்ளார இருக்கு, ரைட்டு.
நீங்க மக்களோடு கனெக்டிங் ஆகணும்ல. இப்போ ரகுபதியோ வைரமுத்தியோ அக்சஸா மக்கள் போய் ஈஸியா பாத்திர முடியும். சிந்தாமணியை வந்து பாத்திர முடியுமா ஏன் தொகுதிக்குள்ளார? பார்க்க முடியாது? அவங்கெல்லாம் வயசாயிடுச்சுங்க. அவங்களுக்கெல்லாம் எங்க அளவுக்கு சுறுசுறுப்பா அவங்களால செயல்பட முடியாதுல்ல. கண்டிப்பா இப்ப ஓட்டு கேட்கறதே பாத்தீங்கன்னா அவங்க யாரும் வெளியே வந்து கேட்கறது கிடையாது. ஓ. அவங்க பசங்க தான் அவங்களுக்காக வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது இப்போ ரகுபதியோ வைரமுத்தோ தொகுதிக்குள்ளார ஓட்டு கேட்கலன்றீங்களா இப்படி? அவங்க கேட்கல. நீங்க போய் விசாரிச்சு அவங்கதான் வேட்பாளர் மேடம். வேட்பாளர் அவங்க தாங்க. நான் என்ன சொல்றேன், கேன்வாசிங் பண்றதுக்கு இப்ப நம்ம எப்படி டோர் டு டோர், வீட்டுக்கு வீடு, தெருவுக்கு தெருவு போறோம். பட் அந்த மாதிரி அவங்க பண்ணலன்னு சொல்றேன். என்னதான் பெரிய எவ்வளவு பெரிய கட்சியா இருந்தாலும் ஓட்டு கேட்க நீங்க வந்துதானே ஆகணும் மக்கள் கிட்ட. அவங்களே வந்து போட மாட்டாங்கல்ல. இந்த தொகுதிக்கு திரு விஜய் அவர்கள் வந்தாரா? இந்த மாவட்டத்துக்கு விஜய் வந்தாரா? விஜய்க்கு ஓட்டு போடுங்க, விஜய் கட்சி டிவிக்கு ஓட்டு போடுங்கன்னு நீங்க போய் கேக்குறீங்கன்னா விஜயை நம்பணும்ல இந்த மக்கள். அது வந்து தொகுதிக்குள்ளார இருக்கா என்ன உங்களுக்கு? கண்டிப்பா அவர் வந்து விஜய்னா அவர் வந்து அவங்க வீட்டுல ஒரு ஆளாதான் அவங்க பாக்குறாங்க. ஒரு கட்சி ஆரம்பிச்சவராவோ இல்ல ஒரு நடிகராவோ இல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவராவோ அவங்க யாருமே பார்க்கல. அவரோட சொந்தமா பாக்குறாங்க எல்லாரும். என் பேரன் நிக்கிறான், என் பையன் நிக்கிறான், அவருக்கு போடாம என்ன பண்ணுவோம், நீங்க தைரியமா போங்க, நம்ம தான் ஜெயிக்கிறோம் அப்படின்னு நிறைய மகளிர் சொல்றதையும், ஒரு வயசு சின்ன பசங்க வந்து எங்களுக்காக ஓட்டு கேட்கறதையும் நான் பாக்குறேன். இந்த தொகுதியில திரு வைரமுத்து அதிமுக வேட்பாளர், அவருமே அந்த தொகுதியில அதிமுகவுடைய முகமா இருக்காரு. அவரும் கிரவுண்ட்ல போயிட்டு பெரிய அளவுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவரையெல்லாம் எப்படி எதிர்கொள்ள முடியும் உங்களால? சார் அவங்கெல்லாம் வந்து பணத்தை நம்பி ஓட்டு கேட்கறதுல இருக்காங்க. நம்ம பணத்தை நம்பி ஓட்டு கேட்கல. சரி, நம்ம வந்து மக்களை நம்பி போயிருக்கோம். அவங்க கிட்ட ஓட்டு கேட்கிறோம். அவங்க வந்து ஓட்டுக்கு இவ்வளவு ரூபான்னு கொடுத்து கேட்கறதுக்கு ஆல்ரெடி ரெடி ஆயிட்டாங்க, இல்ல கொடுத்துட்டும் இருக்காங்க. விஜய் கட்சி டிவிகேவுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னு தயாரா இருக்காங்களா அப்படின்றது மக்களுடைய மனநிலையை பொறுத்துதான் முடிவாகும். சரிங்களா? உங்களுக்கு வீட்டுல ஒரு விஜய் இருக்காங்கன்னு உங்க தலைவர் சொல்றாரு. அந்த விஜய் எல்லாம் வந்து திருமயம் தொகுதிகளை பாக்குறீங்களா நீங்க? கண்டிப்பா பாக்குறேன். என்ன பாக்குறதுக்கே அவ்வளவு எமோஷனல் ஆகி அழுகுறாங்க. சோ இது வந்து எனக்கு அவரால கிடைச்ச முகம். அதாவது இப்ப சிந்துன்றது ஒரு சாதாரண ஆளு, ஒரு சாதாரணமா ஒரு ஃபேமிலி லைஃப் லீட் பண்ணிட்டு இருந்த ஒரு லேடி, அவ்வளவுதான். ஆனா எனக்கு இப்ப இந்த ஃபேஸ், சிந்து டிவிகேன்ற ஃபேஸ் வந்து அவர் கொடுத்தது, தளபதி கொடுத்தது. அது வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு இம்பாக்ட் ஆயிருக்குன்னா, அவரோட போய் அந்த நிக்கிற ஒரு போட்டோ, இல்ல அவரோட நம்ம அந்த ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரே ஸ்டேஜ் இதுல இருக்குது, அதெல்லாம் கூட அவங்களுக்கு ரொம்ப பெருசா இருக்கு. நம்மளை பாக்குறது அவரே பார்த்த அளவுக்கு சந்தோஷம் அவங்களுக்கு இருக்கு. நீங்க எத்தனை முறை திரு விஜய் அவர்களை பார்த்திருக்கீங்க? விஜய் அவர்கள் டிவிகேவில் ஜாயின் பண்ணும், டிவிகேவில் பயணிக்கணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு எப்போ வந்தது? ஏன் வந்தது? ஆக்சுவலா எனக்கு எந்த பாலிடிக்ஸ் மேல பெருசா இது கிடையாது. இது இத்தனை வருஷம் இத்தனை கட்சி இருந்து எனக்கு அந்த சேரணுன்ற எண்ணம் வரல. ஆனா இந்த மொமெண்ட் இவர் கட்சி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லி அந்த போன்ல வந்து நீங்க மெம்பர் ஆலான்னு சொல்லி வந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் அந்த வாட்ஸ்அப்ல மெம்பர் ஆனால நானும் ஒருத்தி. அது இந்த அளவுக்கு வரும் இல்ல இவ்வளவு தூரம் வரும்லாம் அப்ப தோணல. அவர் ஆரம்பிச்சிருக்காரு, நம்ம அவரோட சேரணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. அப்படி சேர்ந்ததுதான் டிவிக்கு. மற்ற திமுக அதிமுகன்றது இங்க தொடர்ச்சியா 56-58 வருடங்களா ஆண்டு இருக்காங்க. அவங்களுக்கு மாற்று சக்தி நீங்கன்றீங்க டிவிக்கு. மக்கள் மாற்று சக்தின்னு நம்பக்கூடிய ஒருத்தர் இதையெல்லாம் செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும் நீங்க. அதுக்கு நீங்க வந்து டோர் டு டோர் நீங்க எல்லாம் போறீங்க. திரு விஜய் வருவாருன்னு எதிர்பார்ப்பாங்கல்ல அந்த மக்கள், எங்களை வந்து சந்திக்கணும்னு எதிர்பார்ப்பாங்கல்ல, அந்த அக்சஸ் கிடைக்காமலே இருக்கு இன்னமுமே. சார் அவர் வந்து சாதாரணமா ஒரு ரோட்ல அவர் வீட்டுல இருந்து ஆபீஸ் கிளம்பி போறதே அவரால் போய் ரீச் பண்ண முடியல குறிப்பிட்ட நேரத்துக்கு. அதுதான் எங்களுக்கு பிரச்சனையே முதல்ல இருந்தே. ஏதாவது எங்களுக்கு ஒரு 3 மணி நேரம் கொடுக்குறாங்க. அவர் அங்க இருந்து ஆரம்பிச்சு அந்த இடம் வந்து சேரவே அந்த 3 மணி நேரம் ஆயிருது. ஏன்னா அந்த ஸ்டார்டம்னால மக்கள் வந்து அவரை என்ன சொல்றது, ஒரு கடவுளை பாக்குற மாதிரி பாக்குறாங்க. சொல்லுவாங்கல்ல, தொட்டு பாக்கணும்னு ஏங்குறோம்னு, அந்த அளவுக்கு ஏங்கிட்டு இருக்காங்க அவரை பார்த்து. ஸோ அந்த ஒரு இது இருக்கிறதுனால ரீச் பண்ண முடியல. பட் இது ஒன்ஸ் அவர் ஜெயிச்சு வந்துட்டாருன்னா எங்களுக்கு இது ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். சினிமா ரசிகர்கள் நாளைக்கு வாக்காளர்களா அதே போல தொண்டர்களா அப்படியெல்லாம் மாறுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் இருக்குது. உங்க தொகுதியில சினிமா ரசிகர் மோகம் கண்டிப்பா எல்லா இடங்களுமே ரசிகர் மோகம் இருக்குது. உங்களுக்கு எப்படி ரசிகர்களாவே தெரியுறாங்களா இல்ல தொண்டர்களா மாறிட்டாங்களா உங்க கட்சியில இருக்கிறவங்க? அங்க இல்ல, இது ரசிகர் தொண்டர்னை விட அவரை வந்து ஒரு ஃபேமிலியா நினைக்கிறாங்க. ரசிகரா பாக்குறாங்க, ஓகே. பட் ஆனா இப்ப வந்து அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஹர்டில்ஸ் இல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க இவர் மேல வைக்கிற அந்த விமர்சனம் எல்லாத்தையும் ஒரு அரசியலா மாத்துறது, இதெல்லாம் வந்து மக்கள் இடையிலே வந்து அவங்களுக்கே யோசிக்க வச்சிருக்கு. ஏன் அவர் ஒரு கட்சி தானே ஆரம்பிச்சு பயணம் பண்ணிட்டு இருக்காரு, அவரை ஏன் இவ்வளவு முடக்கணும், இவ்வளவு முடக்கிற அளவுக்கு அவர் என்ன தப்பு பண்றாரு அப்படின்னு யோசிக்க வச்சிருக்கு.
ஸோ அவங்க எங்களுக்கு எதிராக பண்றது எல்லாமே எங்களுக்கு ப்ளஸ்ஸாக தான் வந்திருக்கு. ம். எல்லா இன்சிடென்ட்டுமே சொல்றேன், எங்களுக்கு எதிராக நடந்தது எல்லாமே சொல்றேன். ஸோ மக்கள் இடையில மக்களை யோசிக்க வச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு. இல்லாட்டி மக்கள் இவ்வளவு தூரம் கேள்வி கேட்டு வெளியே வர ஆளுங்க கிடையாது, ம். இல்ல எதுக்குற ஆள் கிடையாது. ஒரு அமைச்சரை நீங்க உள்ள வரவிடாம தடுக்க முடியுதுன்னா இந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சு அவங்களுக்கு? யார் மேடம் இப்ப விஜயை தடுத்தது? விஜய் அவர்கள் வரலாம்ல. எல்லாருக்குமே இங்க இந்த நாடு வந்து ஒரு ஜனநாயக நாடு, ரிபப்ளிக் கண்ட்ரி தான். நம்ம வந்து சுதந்திரமா போக முடியும்ல, பர்மிஷன் கேட்டு ப்ராப்பரா போலாம்ல. தடுக்கிறாங்க இல்ல தடுக்கிறாங்கன்றத விட உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க ஒரு பர்மிஷன் வாங்குறதே எவ்வளவு இது. அந்த இடம் ஒன்று செலக்ட் பண்றீங்க, நீங்களே தான் அது ஓகே சொல்றீங்க. ஓகே சொல்லிட்டு அங்க ப்ராப்பரா போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்ப இதே உங்க சிஎம் வராரு இல்ல டெபுட்டி சிஎம் வராருன்னா எவ்வளவு போலீஸ் நிறுத்துறீங்க. இதே மாதிரி நீங்க கேஷுவலா விடுறது கிடையாது. ஏன்னா அவங்க அரசாங்கம் அவங்க கிட்ட இருக்கு, அதனால என்ன வேணா பண்ணலாம்னு நினைக்கிறீங்கல்ல. இப்ப அதே மக்கள் தானே இவரையும் பார்க்க வராங்க. மக்களோட சேஃப்டி உங்களுக்கு அவ்வளோக்கு அவ்வளோ முக்கியம் இல்ல. நாங்க என்னதான் பர்மிஷன் வாங்கிட்டு வந்தாலும் அந்த வர்ற மக்கள் வந்த மாதிரியே திருப்பி போகணுன்ற சேஃப்டி என்ஷூர் பண்ண வேண்டியது யாரு? கவர்மெண்ட் தான். நாங்க எங்களால என்ன முடியுமோ, ஒரு பிரைவேட் ஆளு இல்ல ஒரு தனிப்பட்ட ஆளு என்னதான் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சிருந்தாலும் உங்ககிட்ட அதிகாரம் இல்லைல்ல சார். நீங்க வந்து பணம் வச்சிருக்கீங்க, ரைட்டு. பணம் வச்சிருந்து உங்களால எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ அதான் கொடுக்க முடியும். அரசாங்கம் கொடுக்குற அளவு பாதுகாப்பு கண்டிப்பா திரு விஜயால கொடுக்க முடியாதுல்ல. திமுக அதிமுகவுக்கு மாற்று எந்த விதத்துல டிவிகே மேடம்? என்ன மாற்று உங்ககிட்ட? நாங்க அவங்களுக்கும் வித்தியாசமானவங்க ஒரு மாற்று, அதே போல அங்க இருக்கிற திமுக அதிமுக தலைவர்களோட எங்க தலைவர் பெஸ்ட்னு என்ன சொல்லுவீங்க? இந்த திராவிட மாடல்னு சொல்றாங்க. என்னத்தை இப்ப 50-60 வருஷம் கட்சின்னு சொல்றீங்க. என்ன பெருசா இப்போ பெருசா என்ன பண்ணிட்டாங்க? பேசிக்கா கொடுக்க வேண்டிய ஒரு பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு கூட இவங்களால கொடுக்க முடியல. ஒரு 2 வயசு குழந்தையில இருந்து சுதந்திரமா வெளியே போக முடியல. இதுக்கெல்லாம் இன்னொரு காரணம் என்னன்னா, போதை பழக்கம் இவ்வளோ ப்ரிவலண்டா இருக்குன்னா, அதுவும் இந்த ஏரியால நீங்க விசாரிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், கஞ்சா வந்து ரொம்ப ப்ரிவலண்டா இருக்கு, ஈஸியா கிடைக்குது. இதனால வந்து ஸ்கூல் பசங்களும் சரி காலேஜ் பசங்களும் சரி ரொம்ப அஃபெக்ட் ஆறாங்க. என்ன பண்றோன்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ற வேண்டிய கட்டாயத்திலையும் இருக்கு. இன்னொன்னு, இளைஞர்கள் நிறைய எங்களோட இருக்காங்களே, நாளைக்கு ஃபியூச்சர் வந்து இளைஞர்கள் தானே. நீங்க உங்க கட்சியில இருக்க மினிஸ்டர்ஸ்க்கு எல்லாம் திருப்பி மினிஸ்டர்ஸ்க்கே தானே கொடுக்குறீங்க. இத்தனை வருஷமா ஒரு தொண்டனுக்கு யாருக்காவது கூப்பிட்டு இந்தாப்பா நீ எம்எல்ஏ சீட்ல நில்லுன்னு சொல்லி சீட்டு கொடுத்துருக்காங்களா? எந்த ஏடிஎம்கே இல்ல டிஎம்கே யாராவது ஒருத்தரை சொல்லுங்க. அப்படியே நீங்க கொடுத்தாலும் ஒரு ஃபேமஸ் நல்ல ஒரு செல்வாக்கு வாய்ந்த ஒரு மினிஸ்டரோட பையனையோ இல்ல அவங்க சொந்தக்காரங்களையோ இல்ல ஒரு டாக்டரையோ அப்படிதான் நிறுத்திருக்கீங்க. இப்ப இந்த எலெக்ஷன்லயே கொஞ்சம் ஃபேஸஸ் மாறி இருக்குன்னா அதுக்கு காரணமும் தாவேகா தான். டிஎம்கேலையும் சொல்லுவேன், ஏஐடிஎம்கேலையும் சொல்லுவேன். நிறைய பேத்துக்கு சீட்டு மறுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இன்னொரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எங்கள்கிட்ட இருக்க இது பூரா பாத்தீங்கன்னா அவங்க சொல்றதே அதானே, எல்லாம் சின்ன ஆளுங்களா இருக்காங்க. மாவட்ட செயலாளர் இல்ல ஒன்றியம் என்ன கொடுத்தாலும் நிர்வாகிகள்லாம் சின்ன வயசுல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்களும் இப்ப மாத்தி இருக்கிறதுக்கு காரணமும் சில கான்ஸ்டிடுவன்சில நியூ ஃபேஸஸ் வந்திருக்காங்க. டிஎம்கேலையும் சரி ஏஐடிஎம்கேலையும் சரி. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் நாங்க தான், தாவேகா தான். அதாவது அனுபவம் வாய்ந்தவர்களுக்கு மத்தியில புதியவர்களால என்ன செஞ்சிட முடியும்? உங்களுக்கு அந்த கவர்னன்ஸ் தெரியணும், அதே போல உங்களுக்கு ஒரு மாநிலத்தையோ ஒரு தொகுதியோ எப்படி வழி நடத்தணும்ன்ற அந்த ஸ்ட்ரக்சர், அந்த ரூட் மேப் எல்லாம் உங்களுக்கு தெரியணும்ல. அதையெல்லாம் கத்துக்கிறதுக்கே உங்களுக்கு ரொம்ப வருஷம் ஆயிடும்ல. யாரும் கத்துக்கிட்டே வர்றது இல்லைல்ல. அவங்க மட்டும் என்ன வந்து தானே கத்துக்கிட்டாங்க. ஏன் அதுக்கு ஒரு டீம் வச்சுக்கலாமே, நம்ம படிச்ச ஆபீசர்ஸ் இல்ல அது சார்ந்த எக்ஸ்பர்ட் டீம் நம்ம வச்சுக்கலாமே. ஏன் இப்ப ஐடி விங்குன்னு டிஎம்கேல ஒண்ணு இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு அதுக்கு ஒரு மாநாடுக்கு போடுறது காரணமே டிவிக்கே தான். எங்களை சொல்றாங்கல்ல, நீங்க டிஜிட்டல் கட்சி, ஆன்லைன்ல மட்டும்தான் நீங்க இருக்கீங்க, இன்ஸ்டா ஃபேஸ்புக் எல்லாம் எடுத்துட்டா நீங்க கிடையாதுன்னு. இப்ப எத்தனை அமைச்சர் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. இது காரணம் யாரு? இல்ல ஐடி விங்க வந்து இவ்வளோ திருப்பி அதை செயல்படுத்தினதுக்கு காரணமும் டிவிக்கே தான். அது என்ன திமுக டிவிக்கு பார்த்து கத்துக்குச்சுன்றீங்க? நிறைய இது அப்படிதானே சார் கத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம அவங்கள பார்த்து கத்துக்கல. சிஎம் உட்பட நம்ம தளபதியை பார்த்துதான் கத்துக்கிட்டு இருக்காரு. அவரோட வார்ட்ரோப் உட்பட ரேம்ப் வாக் நடக்கிறது. இத்தனை வருஷம் நீங்க அரசியல் கட்சி டிஎம்கே மாநாடு நடத்துறாங்க, எத்தனை இதுல நீங்க ரேம்ப் வாக் நடந்து பாத்திருக்கீங்க சொல்லுங்க? அந்த இதுல ஓப்பனா ஷோ நடத்துறது, ரோட் ஷோ நடத்துறது, இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது பிரச்சாரம் போறாங்க, அதை விட்டுருங்க. இந்த ரோட் ஷோ, இந்த ரேம்ப் வாக், இது எல்லாமே நம்மள்ட்ட இருந்து அவங்க காப்பி பண்றதுதான். நடிகர் விஜய்னா பார்க்க வருவாங்க. நடிகர் விஜய் கட்சிக்கு ஓட்டு போடுவாங்களா என்ன? ஏன் போட மாட்டாங்க? இல்ல அவர் இப்ப அவங்களோட மைண்ட் செட் இப்ப என்ன இருக்கு? இப்ப எல்லாத்தையும் அவர் நடிக்கிறது, அவர் ஒரு சாதாரணமா உட்கார்ந்த இடத்துல இருந்து 300 கோடி சம்பாதிக்க முடியும் ஒரு படத்துக்கு. இப்ப நாளைக்கே இப்ப அவர் நடிக்கிறேன்னு சொன்னாலும் ப்ரொடியூசர்ஸ் ரெடியா இருப்பாங்க அவர் கதை சொல்ல. ஆனா அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு இவ்வளோ இதையும் ஃபேஸ் பண்ணி எத்தனை நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க? யாரால அதை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடிஞ்சுச்சு? யாராலையும் பண்ண முடியலையே. இப்ப திரு ரஜினி அவர்களே கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாரு, அப்படியே முடக்கிட்டாங்களே, அவரை ஆரம்பிக்க விடலையே. ஆனா நாங்க ஆரம்பிச்சோம்,
கரூர் இன்சிடென்ட்டோட மொத்தமா முடிக்க பார்த்தாங்க. அதையும் மீறி வந்தோம் நாங்க. இப்ப இந்த தேர்தலை சந்திக்க போறோம். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு தேர்தலுக்கு. இதை நம்புறப்ப அவரை வந்து அவங்க வீட்டுல ஒரு ஆளா நம்ம வீட்டுல ஒரு ஆள் ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணா நம்ம எப்படி பக்கபலமா நிக்கணும்னு நினைப்போம். சோ எங்களுக்கு தமிழ்நாடுன்ற அந்த ஃபுல் ஃபேமிலி இன்னும் ஓவர்சீஸ்ல இருக்கவங்களும் சரி எங்களுக்கு சப்போர்ட்டா நிக்கிறாங்க. நிறைய பேர் இப்ப இதுக்கு ஓட்டு போடுறதுக்குன்னே வெளிநாடுகள்ல இருந்து வராங்க, இல்ல வந்துட்டு இருக்காங்க. 23rd அன்னைக்கு இங்க இருப்பாங்க அவங்க எல்லாம். திருமயம் தொகுதியில நீங்க வாக்கு சேகரிக்கும் போது இதை கொடுத்துதான் கேட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்க தலைவர் திரு விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள். நீங்க தனியா ஏதேனும் ஒரு மேனிஃபெஸ்டோ மாதிரி இந்த தொகுதிக்கு நான் இதெல்லாம் செய்வேன்ட்டு அந்த மாதிரி ஏதேனும் திட்டம் வச்சிருக்கீங்களா? பிளான் இருக்கா உங்ககிட்ட? பிளான் இருக்குன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் அங்க மக்கள் கிட்ட போய் நான் கேட்டப்ப அவங்க பொதுவா சொன்னது வைன் ஷாப்பை மூடணும்னு சொல்லி கேட்டாங்க. ஏன்னா அந்த 6-7 மணிக்கு மேல, ஏன்னா அது வந்து ஆளும் கட்சினாலையும் இல்லை எதிர்கட்சினாலையும் அவங்க பினாமிகளாலையும் பார் லைசன்ஸ் கொடுத்து நடத்தப்படுறதுனால 7 மணிக்கு மேல யாராலையும் வெளியே போக முடியல. ஸோ அவங்க கிட்ட நான் என்ஷூர் பண்ணது கண்டிப்பா அந்த போதை பழக்கத்தையும் வைன் ஷாப்பையும் மூடுவோம். முடிஞ்ச வரைக்கும் எண்ணிக்கைகளை வந்து இனிஷியல் ஸ்டேஜுக்கு குறைப்போம்னு சொல்லியிருக்கேன். ஏன் சிந்தாமணிக்கு வாக்கு செலுத்தணும் திருமயம் மக்கள்? நிச்சயமா இந்த பேட்டியை பார்ப்பாங்க. இளைஞர்கள் எல்லாம் உங்க பக்கம் இருக்காங்கன்றீங்க. மூத்தவர்கள் எல்லாம் வந்து ஒரு 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 செட் ஆஃப் பீப்புள்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வாக்கு செலுத்துறாங்கன்னு எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னா ஏன் உங்களுக்கு வாக்கு செலுத்தணும் திருமயம் தொகுதியின் வேட்பாளர் சிந்தாமணிக்கு? நீங்களே அவங்க 2 பேருக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டீங்க. சொல்லிக்கிற மாதிரி உங்க ஊர் ஒன்றும் பெருசா டெவலப் ஆகல. புதுசா ஒரு தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுங்க. இப்ப உங்க வீட்டுல ஒரு பொண்ணு ஒரு பேரனோ பேத்தியோ நின்னா வாய்ப்பு கொடுப்பீங்கல்ல. ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தாதான் அவங்களால என்ன பண்ண முடியாதுன்றதே தெரியும். சோ அந்த ஒரு வாய்ப்பை என்னையே உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நிறைய விஷயங்கள் நீங்க பரபரப்பான பிரச்சாரத்திற்கிடையே நான் நேரம் கேட்டதுமே கொடுத்திருந்தீங்க. மற்ற தொகுதிகளில் இருக்கிற அரசியலை விட இந்த தொகுதியின் அரசியல், அதுவும் மூத்தவர்கள் 2 பேருமே அவங்களே வந்து ஓட்டு கேட்க வர்றதில்லைன்ற ஒரு பார்வையை நீங்க சொல்றீங்க. அவங்களுக்காக தான் வேலை செய்யறாங்க. தொகுதி அதுவும் வேட்பாளர்களா இருக்கக்கூடியவர்கள் ஓட்டு கேட்கல, ஆனா நான் டோர் டு டோர் போறேன், எங்களுக்கான ஆதரவு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இதை மக்கள் கிட்ட கொண்டு போவோம். தொடர்ச்சியா களமாடுங்க. உங்களுடைய தொகுதியில் திருமயம் தொகுதியில் நீங்கள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் மேடம். நன்றி நேரம் கொடுத்ததுக்கு. தொடர்ச்சியா உங்களுடைய களத்திலையும் வந்து உங்களோட சேர்ந்து பயணித்து மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி மேடம்.